வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரிஷப ராசிக்கான ஜூலை மாதத்துக்கான பலன்கள். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் எப்பயும் குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்து கொள்றதுல வல்லவர்களாக இருப்பாங்க. குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்ப பாரம் தாங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசிக்கான அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல லக்ஸூரியாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்து 3வது பாவத்தில் இருக்கிறதுனால நிறைய செல்வம், செல்வாக்கு, பொருளாதார நிலை எல்லாம் உயர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானத்திலேருந்து நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க விட்டு கொடுக்கறதுனால தொழில்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் இசை, கணிதம் இந்த மாதிரி ஏதாவது துறையில் இவங்க முயற்சி பண்ணால் இன்னும் வளர்ச்சியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான சூழல்களும் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்கள் டக்குன்னு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தைரியமாக போய் பேசக்கூடிய தன்மை வரும் நல்ல அழகாக. அதேபோல் பொருளாதார இதுன்னு பண்ணும்போது வளர்ச்சி இருக்கும், செலவு பண்ணுறதுக்கு தயக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன அதாவது ஆசை, செக்ஷுவலாக ஆசை வர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதாவது ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் நல்லா ஏற்படும். எல்லா கலையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி அவசியம் இருந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலை வாய்ப்புக்காக இருந்த காலம் மற்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுபோல் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியை கூடுதலாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அதனால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா சூரியன் என்கிறவர் அந்த இடத்தை பலப்படுத்துறத விட பலகீனப்படுத்துறது தான் அதிகமான தன்மை அதிகமாக சூரியனுக்கு இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறதுனால வீடு வாங்கிறதுனாலையோ அல்லது வீட்டுக்காக செலவு பண்ணுறதுனாலையோ கொஞ்சம் பண தேவை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் செவ்வாய் லக்கணத்திலே, அதாவது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நல்ல நிலையில் இருக்கும். அதுபோல் இப்போ இந்த லவ் மேட்ருலாம் நல்லா சக்ஸஸ் ஆகும். யார்ட்டையாவது பொண்ணுக்கிட்ட காதல் சொல்லியிருந்து அவங்க எந்த பதிலும் சொல்லாத இருந்தால் அவங்க திரும்பி பதில் சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோல் சொல்லிலும் செயலிலும் உறுதியான தன்மையை வர வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். சொல்லு மாறாத நடந்துக்கிறதுக்கான சூழல்களை தன்மையை கொடுக்கணும். அதுபோல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான சூழல்கள் நல்லா அமையும். பலமான, அதாவது உடல் பலவீனம் மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தால் கூட சுவாச கோளாறு மாதிரி ஏதாவது அமையும். இதற்கு தியானம், இந்த மாதிரி சாமி கோயில்கள் போகிறதுக்கெல்லாம் நல்லா பண்ணாக்கா ரொம்ப பிரச்சனையிலேருந்து வெளியில் தெளிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். துணிச்சல் நல்லா இருக்கும். நல்ல துணிச்சல் இருக்கும். பணம் பொருள் நல்லா சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். உழைப்பு, கடுமையான உழைப்பு இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை ஏற்றுறதுக்கான தன்மை இருக்கும். அதே போல் அம்மா வகையில் சொத்து சுகம் வந்து சேர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது அம்மா, 2ஆம் இடங்கிறது பணம். இதில் 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்ததிபதியான சூரியன் இருக்கிறதுனால அம்மா மூலமாக சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேபோல் தந்திரமாக ஏதேனும் பேசி பல பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சூழல்கள் அமையும். பேசி நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான சூழல்கள் நல்லா அமையும். அதேபோல் புதன் 2-5 கூடையவனாக இருந்து அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, அதை முதல்ல சொன்ன காதலில் பிரச்சனை இருந்தால் எல்லாம் சரியாயிட்டு, அதாவது ஒன்று பிரேக்கப்பாக இருந்தவங்க திரும்பி ஒன்று கூடுறதுக்கோ அல்லது புதிய காதல் அமையிறதுக்கான சூழ்நிலைகளும் அமையிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் திருமணம் தடைபட்டு போயிருக்கிறவங்களும் திருமண சூழல்கள் அமையும்.
அதுபோல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவு பண்ணுறதுக்கே மனசு வராது. அதாவது தேவைக்கும் செலவு பண்ணாதவன் தான் கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவைக்கான செலவுகளை பண்ணி கொஞ்சம் வளர்ச்சியை பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுபோல் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துக்கான அதிபதி. அதாவது 3ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் 3 பேருமே இருக்கிறாங்க. அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கோயில் குளம் அந்த மாதிரி புனித யாத்திரைகள் அந்த மாதிரி போகிறதுக்கான சூழல்கள் அமையும். பொருளாதார வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். சில நேரங்களில் உயில் மூலமாக பண வரவுகள் ஏதாவது வரும். அதாவது உயில் மூலமாக வர்றது, இன்சூரன்ஸ் மூலமாக வர்றது, இந்த மாதிரியான சூழல்கள் அமையும். அதுபோல் இளைய உங்களுக்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளால் வளர்ச்சி வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா 3ஆம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறாரு. நல்ல தைரியம் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த மூத்தவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லி அதுக்கான வழிகாட்டுதல்களை பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா 8, 11 கூடிய குருங்கிறதுனால 11ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானங்கிறதுனாலையும் அவங்க கொஞ்சம் வளர்ச்சியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மா வகையில் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போல் ஒரு மனம், அதாவது 4ஆம் இடங்கிறது மனம், கவலை, பதட்டம், இந்த மாதிரி சூழல்களும் அமையும். சில நேரங்களில் கவலை பதட்டம் வர்றதுக்கான சூழல் அமையும். அதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை போடுறதுக்கான சூழல்கள் அமையலாம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படணும். அதுபோல் அப்பா கிட்ட சண்டை வர்றதுக்கான சூழல்கள் சில நேரங்களில் அமையும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். வாயு தொல்லை, உடலில் கேஸ் ட்ரபிள் அது மாதிரி இருக்கணும். உணவு செரிக்காத தனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுபோல் ராகு 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காம பசி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் அப்படி தான் இருக்கிறார். அதே போல் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் காரணமாகவும் இந்த மாதிரி செக்ஸுவலான சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து சரி பண்ணிக்கிட்டாக்கா. அதுபோல் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் நிதானித்து இருக்கிறது நல்லது. மதுபானங்களில் கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டு வளமோடு இருக்கிறதுக்கான வாழ்க்கையை பார்க்கணும். 11ல் சனி இருக்கிறதுனால தொழில், வேலைவாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இருக்கும். இவர் இந்த லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக இருந்து 11ல் இருக்கிறது மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியும் நல்லா ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதேபோல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது போகிறதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்ல தெளிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறதுக்கு சனி பகவான் ரெடியாக இருக்கார். இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக ரிஷபத்துக்கு அமையும். வாழ்க வளமுடன்.